ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டே ஃபுல்லாக ரொட்டீன் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. காலையில் வந்து சமைச்சிட்டு ஆஃபீஸ் போயிட்டு அப்புறம் வந்துட்டு நைட்டும் சமைச்சேன். ஸோ அதை தான் இன்றைக்கி வந்து நான் வீடியோவில் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சேமியா உப்புமா வந்து செய்யலான்னு இருக்கேன். ஸோ அதுக்காக வந்துட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆஸ் யூஷுவல் மாமூலாக நம்ம என்னென்ன போடுவோமோ அதை தான் நானும் இதில் போட்டிருக்கேன். ஸோ வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டோம்னா நல்லாயிருக்கும் இந்த சேமியா உப்புமாவுக்கு. எப்பவுமே இந்த உப்புமா பார்த்திங்கன்னா ரவை உப்புமா ஆகட்டும், சேமியா உப்புமா ஆகட்டும், வெங்காயம் வந்து ஒரு 7-8 வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கூடவே வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் நிறைய வந்து போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே நான் சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா வதக்கிக்கலாம். ஸோ காலையில் டிஃபனு சேமியா தான் செஞ்சுருக்கேன். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். சைடில் பார்த்திங்கன்னா சாதமும் வச்சுட்டேன். ஸோ தண்ணி ஊற்றிட்டு பிறகு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. ஸோ ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா கொதிச்சோடனே நம்ம சேமியா இருக்கு இல்லையா, அணில் சேமியா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அணில் சேமியா தான் நான் இதில் எடுத்து போட்டிருக்கேன். ஒரு பெரிய பேக்கெட் வாங்கினோம். ஸோ சின்ன பேக்கெட் தெரியுங்களா, 22 ரூபா ஒன்று நினைக்கிறேன் சின்ன பேக்கெட்டு. இது வந்து பெரிய பேக்கெட்டாக வாங்கிட்டோம். 45 ரூபா நினைக்கிறேன். இது வந்துட்டு டிமார்ட்டில் தான் வாங்கினோம். ஸோ இது வந்துட்டு 3 பேருக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி சேமியா வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு மீடியம் கூட வேணாம், சிம்மில் வச்சுட்டு மூடி விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் கழித்து நான் எடுக்கிறேன். ஸோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டாமல் ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா திறந்தே விட்டுக்கலாம். 2 மினிட்ஸ் அப்படியே திறந்தே வச்சுட்டு, அதுவும் சிம்லே தான் இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாதம் வந்து வடித்து எடுத்துட்டேன். ஸோ இதில் வந்துட்டு நான் புளியோகரையில் செய்யலான்னு இருக்கேன். ஸோ புளியோதரை பேக்கெட் வந்து கீழே போய் வாங்கிட்டு வரணும். ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிடலான்னு இருக்கேன். ஸோ ஒரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதையும் கலர் விட்டுக்கிறேன். ஸோ பாருங்கள் நல்லா ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்துருக்கு, உதிரியாக இருக்குது, நல்லாயிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ போயிட்டு கடைக்கு போயிட்டு எம்டிஆர் பவுட்ரு வேறு வாங்கிட்டு வரணும். ஸோ அதுக்கு இப்போ நான் கிளம்ப போகிறேன். இப்போ நான் காலையிலே போயிட்டு வாங்கிட்டு வரணும். கீழே இறங்குறது தான் ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். அதை விட பெரிய கஷ்டம் ஏறுறது. ஏன்னா 4th ஃப்ளோரில் தான் நாங்கள் வந்து இருக்கிறோம். ஸோ இப்போ போய் கடன்னு போயிட்டு வாங்கிட்டு வரலான்னு இருக்கேன். ஸோ அந்த செப்பல் பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆல்மோஸ்ட் அது 5 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த செப்பல் வாங்கிட்டு. ஸோ சீக்கிரமாக இறங்கிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டேன். எம்டிஆர் தான் வாங்கினேன். என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டே வந்து நான் ஐயங்கார் தான் கேட்டேன், பட் இல்லை, அதனால தான் எம்டிஆர் வாங்கிட்டேன். பட் ஆக்சுவலி ஐயங்கார் புளியோகரை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் டைமிங் என்ன பண்ணுறது, ஒன்றுமே இல்லையே அப்படின்றதுக்காக எம்டிஆர் பவுட்ரு வந்து வாங்கிட்டேன். 2 பவுட்ரு வாங்கியிருக்கேன். இதில் வந்து 1.5 பவுட்ரு தான் நான் சேர்த்துருக்கேன். அர்ஜெண்ட்டாக நம்ம வந்து சமைக்கும்போது எதுவுமே இல்லைன்னா இது ஒரு ஈஸியான மெத்தட். இந்த புளியோகரை வந்து வாங்கிட்டு வந்து சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஸோ இதில் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க. உப்பு தேவையான அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கணும். ஸோ மீடியம் ஃப்ளேம் வந்துட்டு நம்ம அது எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலெல்லாம் போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணணும். ரொம்ப ஃப்ரை பண்ணிட்டோன்னா தீஞ்சிடும் அது ஆக்சுவலி. ஸோ சிம்மிலே வச்சுட்டு லைட்டாக வதங்கணுன்னே நம்ம என்ன பண்ணணும்னா ஆற வச்சுருக்க சாதம் இல்லையா, அதையும் கலந்து விட்டுக்கலாம். ஆக்சுவலி எனக்கு இந்த புளியோதரை அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஐட்டம் சுத்தமாக எனக்கு பிடிக்காது. அதை விட டொமேட்டோ பார்த்தா சுத்தமாக பிடிக்காது. பட் என்ன பண்ணுறது, ஸோ நம்ம ஒர்க்கிங் விமன்றதால எதையாவது ஒன்று செஞ்சு தானே ஆகணும். ஸோ சைட்லேயே பார்த்தீங்கன்னா காஃபியும் வச்சுட்டேன். காஃபி இல்லை, டீ போட்டு வச்சுட்டேன். அவ்வளோதான் பாருங்கள், வித்தின் 2 to 3 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு.
ஸோ மேலே வந்து லைட்டாக கொத்தமல்லியை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். நிறைய போட்டிங்கன்னா நல்லா ஒரு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ காலையில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சேமியாவும் செஞ்சாச்சு, இன்னொரு பக்கம் புளியோகரையும் செஞ்சாச்சு கடகடன்னு. இப்போ பார்த்திங்கன்னா டீயும் போட்டாச்சு. ஸோ டேடிக்கு வந்து கொடுத்துடலாம் டீ. நான் வந்து எடுத்துக்கல ஆக்சுவலி. ஸோ டீ காஃபிலாம் சாப்பிட்டா வாந்தி வர மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து பித்தம் எதனா ஜாஸ்தி ஆகிடுச்சா அப்படின்னு யோசித்து நானாக விட்டுட்டேன். ஸோ எனக்கு எப்போ தோணுதோ அப்போ குடிக்கலான்னு இருக்கிறேன். ஸோ இப்போ எடுத்துன்னு போய் அப்பாவுக்கு தந்துடலாம். அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. காலையில் காஃபி சாப்பிட்டா எதுனா ஒரு டீ சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ டேடிக்கும் கொடுத்தாச்சு. ஸோ டிஃபனுக்கு வந்து புளியோகரை எடுத்துட்டேன், கூடவே பார்த்திங்கன்னா சேமியாவும் எடுத்துக்கிட்டேன். ஸோ கூட வந்து தொட்டுக்கிறதுக்காக என்ன பண்ணேன், மிக்சர் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க டேடி. ஸோ அம்மா வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அந்த மிக்சரையும் எடுத்துட்டேன். ஸோ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ரொட்டீன் ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு உடனே பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சாச்சு. அதையும் வந்து கிரைண்டரில் அரைச்சிட்ருக்கேன். ஸோ நைட்டுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ ரசம் செஞ்சிடலான்னு இருக்கேன். ஏன்னா நேற்று மீன் குழம்பு செஞ்சதால் அந்த மீன் குழம்பு கொஞ்சம் அப்படியே இருக்குது. அதனால் ரசம் வந்து செஞ்சுக்கிறேன். தக்காளி 3 போட்டு ரசம் செஞ்சுட்டு சாதம் வச்சுட்டு அது கூட வந்துட்டு உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்றதுக்காக உருளைக்கிழங்கு பொரியல் வந்து செஞ்சுட்டேன். ஸோ ஒரு பக்கம் சாதமும் வெந்துட்டுருக்கு, ஒரு பக்கம் ரசமும் வந்து ரெடி ஆயிடுச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன், மஞ்சத்தூள், லைட்டாக கொத்தமல்லி. ஸோ ரசமும் ரெடி பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ரொம்ப சிம்பிள் தான். 3 உருளைக்கிழங்கு எடுத்துட்டேன், கட் பண்ணிவிட்டு அதில் வந்து எண்ணெய், கடுகு, அப்புறம் வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கினேன். லைட்டாக அதில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் வெந்த உடனே பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக சுண்டணும். அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே மிளகுத்தூள் வந்து சேர்த்துட்டோன்னா ரொம்ப தீஞ்ச ஸ்மெல் வந்துடும். ஸோ நல்லா வெந்துட்டுடும், ஓரளவுக்கு நல்லா வெந்துட்டுடனே நம்ம வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ நைட்டு டின்னர் எல்லாமே ரெடி ஆயாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் பாருங்கள் சூப்பராக இருக்குது, நல்லா சாப்பிடணும் போல் இருக்குது. அண்ட் தென் ரசம், சுட ரசம், தக்காளி ரசம், தக்காளி வித் புளி சேர்த்தது, கூடவே சாதம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.